வணக்கம். துரோகம் துரோகம் துரோகத்தை என்னென்று தவிர்க்கிறது அல்லது துரோகம் நடந்தால் துரோகத்தை என்னென்று தாங்கிக் கொள்வது. துரோகம் ஒன்று நடந்துட்டு என்னென்று துரோகத்தை ஏற்றுக்கொள்வது, துரோகத்தை தவிர்க்கிறது, துரோகத்தை ஏற்றுக்கொள்வது. இது நாம் என்ன மாதிரி செய்யலாமுங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, துரோகம் ஒன்று நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், யார் துரோகியாக இருப்பாங்கன்னு சொல்லி துரோகியை நமக்கு பக்கத்தில் வச்சுருக்கக்கூடாது. சரியா? ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. யார் துரோகி என்று நமக்கு துரோகம் நடக்கும் வரைக்கும் தெரியாது. அப்போ துரோகம் நடக்கும் வரைக்கும் நமக்கு யார் துரோகி என்று தெரியாததுனால யார் வேணுமென்றாலும் நமக்கு துரோகம் செய்யலாம். அதனால் யாராவது நமக்கு துரோகம் செய்தால் அதனால் நாம் பாதிக்கப்படாத அளவுக்கு நாம் நடந்து கொள்ளணும். அதாவது நீங்கள் ஒரு ஆளில் நம்பிக்கை வச்சுருக்கலாம், உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கலாம். 100% நம்பிக்கை இருக்குங்கிறதுக்காக உங்களோட மிகவும் ரகசியமான ஒரு விஷயத்தை அந்த ஆளுக்கு சொல்ல தேவையில்லை. சரியா? சொல்ல தேவையில்லை. அவசியமில்லாத விஷயத்த சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி ஒரு நண்பனாக இருக்கலாம். நண்பன், நான் இவனை நம்புகிறேன், இவனில் 100% நான் நம்பிக்கை வச்சுருக்கிறேனுங்கிறதுக்காக உங்களுக்கு அவசியம் இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 5 லட்ச ரூபா காசு அவன்கிட்ட கொடுத்து வச்சுருக்க தேவையில்லை. சரியா? அவசியம் இல்லாமல் கொடுத்து வச்சுருக்க தேவையில்லை. அவசியம்ண்டா அதுக்கு தவிர்க்க இயலாது. அதுக்கு பிறகு நண்பன் துரோகம் செய்தான்டா ஒன்றும் செய்யலாது. சரி, யார் துரோகம் செய்யக்கூடிய ஆகலன்னு சொன்னால், நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு துரோகம் செய்யலாம். நம்பிக்கை இல்லாதவங்க, நீங்கள் நம்பாத ஒரு ஆள் உங்களுக்கு துரோகம் செய்ய இயலாது. ஏன்னு சொன்னால், நீங்கள் இதுவரைக்கும் நடந்த துரோகங்கள், நீங்கள் கேள்விப்பட்ட துரோகங்கள், உங்களுக்கு நடந்த துரோகங்களை பாருங்கள். உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஆட்கள் தான் உங்களுக்கு துரோகம் செய்திருப்பாங்க. அப்போ துரோகம் செய்யும் வரைக்கும் யாருன்னு தெரியாது. இன்னொரு விஷயம் இருக்குது. இவன் துரோகி என்று சில போல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் அவனை திரும்ப நண்பனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். சரியா? நண்பனாவோ உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு அளவு ஏற்றுக்கொள்ள வேணாம். ஏன்னு சொன்னால், அவங்களோட இயல்பு துரோகம் செய்கிறது. ஒருக்கா உங்களுக்கு ஒரு ஆள் துரோகம் செய்துட்டேன்னு சொன்னால் அந்த ஆள் திரும்ப நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணாம். ஏற்றுக்கொண்டால் அந்த ஆள் திரும்பவும் உங்களுக்கு துரோகம் செய்கிறதுக்குரிய வாய்ப்பு தான் 100% இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்போ துரோகம் செய்யாட்டியும் உங்களோட வாழ்க்கை காலம் இன்னொரு 50 வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்கன்னா அந்த 50 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு துரோகத்தை செய்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ ஒருவேளை ஒரு ஆள் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கு, அந்த ஆள் துரோகி என்று சொல்லி உங்களுக்கு துரோகம் செய்திருக்குன்னு சொல்லி ஊருக்கு தெரியலாம், ஆக்களுக்கு தெரியலாம். ஆனால் அதே ஆளை நீங்கள் திரும்பவும் சரி நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மன்னிச்சிட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அதோட விட்டுருங்க. நீங்கள் மன்னிச்சிருங்க, அதோட விட்டுருங்க. திரும்ப ஏற்றுக்கொண்டு நீங்கள் திரும்ப உங்களுக்கு ஒரு நண்பனாவோ இல்லை திரும்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாவோ நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த திரும்ப துரோகம் செய்யும்போது நீங்கள் துரோகி மாதிரி காட்டிக்கொண்டு துரோகம் செய்யும். சரியா? அப்போ உங்களோட பேரும் கட்டு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். சரி, துரோகம் ஒன்று நடந்துட்டு, ஒரு துரோகம் ஒன்று நடந்துட்டு, இந்த துரோகத்தில் இருந்து என்னென்னு நீங்கள் உங்களை மீட்டு கொள்ளலாம். அதாவது ஒரு துரோகம் ஒன்று நடந்துட்டேன்னு சொன்னால், ஒரு நண்பனோ இல்லாட்டி உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளோ ஒரு துரோகம் செய்துட்டேன்னு சொன்னால், அதுக்கு பிறகு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது, இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்குது என்றது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. சரியா? அது சரியா பிழையாங்கிறது 2வது கட்டம். இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது சரியா பிழையா, இது கடவுள் இப்படி செய்திருக்கலாமாங்கிறது 2வது கட்டம். ஆனால் ஒரு துரோகம் ஒன்று உங்களுக்கு நடந்திருக்குங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ரைட், இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இந்த விஷயத்தை நான் நினச்சி கவலைப்படுறதாலேயோ அல்லது இந்த விஷயத்தை நினச்சி நான் யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலையோ எனக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை. நான் அடுத்த கட்டம் என்ன செய்யணுங்கிறது நீங்கள் யோசிங்க. சரியா? அடுத்த கட்டம் நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நான் உழைச்சி வச்சுருந்த ஒரு உழைப்போ அல்லது இவ்வளவு நாள் நான் சேமித்து வச்சுருந்த என் மரியாதையோ இல்லாட்டி இவ்வளவு நாளாக நான் வச்சுருந்த ஒரு ரகசியமோ வெளியே வந்து நாசமாக போயிட்டு, சரி இனி நான் என்ன செய்யலாம், என் வாழ்க்கையில் நான் இனி என்ன செய்யலாம், இனி என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றது யோசிங்க. ஏன்னு சொன்னால், வாழ்க்கையை வாழுறது தான் கடினமே ஒழிய வாழ்க்கையை ஒழிச்சு கொள்வது கடினமான விஷயம் இல்லை. சரியா? வாழ்க்கையை ஒழிச்சு கொள்வது லேசாக ஒழிச்சு கொள்ளலாம். நம்மளோட வாழ்க்கையை நாம் லேசாக இல்லாமல் ஆக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை ஒன்று வருமெண்டா அந்த நேரத்தில் நீங்கள் யோசிங்க, நான் வாழ்ந்தா இன்னும் நான் வாழ்ந்தா ஒருவேளை நீங்கள் 25 20 இப்படி வயசில் உள்ள ஆக்களாக இருக்கலாம். இப்படியான ஆக்களுக்கு தான் நிறைய என்ன நடக்கிறது, ஒரு
காதல் சம்மந்தமானோ அல்லது எமோஷனலான விஷயங்கள் நடக்கிறது, பிரச்சனைகள் நடக்கிறது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் யோசிக்கணும், நான் இப்போ வாழ்ந்தா இனி எனக்கு வாழ்க்கை காலம் எவ்வளவு இருக்க போகுது, அந்த காலத்தில் நான் எவ்வளவு சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நான் எவ்வளவு சந்தோஷங்களையும் எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயங்களையும் எவ்வளவு மற்றவங்களுக்கு மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களையும் நம்மளோட பெற்றோருக்கு நல்ல விஷயம் சகோதரத்துக்கு எவ்வளவு செய்யலாம்ன்றது யோசிங்க. சரியா? யோசிச்சுட்டு நீங்கள் இப்போ திடீரென்று ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறீங்களா, அந்த முடிவை ஒரு 2 நாளைக்கு தள்ளி போடுங்க. உங்களோட யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் தெளிவாகி நீங்கள் ஒரு நல்ல முடிவு ஒன்று எடுத்திருப்பீங்க. சரியா? துரோகம் ஒன்று நடந்தால் துரோகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்படி ஒன்று நடந்திருக்குண்டு இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வரலாம்னு யோசிங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகும் அப்படி எதுவும் இருந்தால் கடலில் நிறைய மீன் இருக்குது. ஒரு லவ்வையோ இதுலையோ அப்படி மீனோட ஒப்பிட தேவையில்லை. ஆனால் உங்களுக்குரிய வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு இனித்தான் அமையப்போகுது. எல்லாம் நல்லது கண்டு நினச்சி கொண்டு எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போங்க. கட்டாயம் உங்களுக்கு நடந்த இந்த சம்பவம் உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு அனுபவமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மனசில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி ஒன்று நடந்ததால் தானே நான் இப்படி இருக்கிறேன், இவ்வளவு நல்லா இருக்கிறேன்னு யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் அது நல்ல விஷயம் என்று எடுத்துக்கொண்டு உங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போங்க. இப்போ நல்ல விஷயமா தெரியாது, போக போக அது நல்ல விஷயம் என்று உங்களுக்கு தெரிய வரும். நன்றி.